Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்ல இருந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல இருந்து சம் நம்பர் 8 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பாருங்க. Rahu wish to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find total amount in 10 installment, how much extra amount that he has to pay the cost. Question எடுத்து பார்க்கலாமா? ஸோ ரகுங்கிறவங்க லேப்டாப் வாங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லேப்டாப்போட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஆனால் அந்த 40,000 அவங்க டைரக்டா கொடுக்காம இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றாங்க. ஓகேவா? ஹீஸ் பேயிங் இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் 10 இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அந்த 40,000 10 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல 4,800 பே பண்றாங்க, நெக்ஸ்ட் மந்த்ல 4,750 பே பண்றாங்க, தேர்ட் மந்த்ல 4,700 பே பண்றாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிட்டே வராங்க. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல? 10 இன்ஸ்டால்மெண்ட்ல. ஸோ கடைசி அப்போ டோட்டல் அமௌண்ட் அந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து அவங்க கடைசியா எவ்வளவு பே பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பே பண்ணியிருந்தாங்க. இப்படி பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கடைசி எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. ஒரிஜினல் காஸ்ட் 40,000, இன்ஸ்டால்மெண்ட் நம்ம 10 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றோம். கடைசி எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கும். கொஸ்டின் புரியுதா? அந்த 40,000 தான் அவங்க பே பண்ணிருப்பாங்க நெசசரி இல்ல. நம்ம கொடுக்குற அமௌண்ட் நம்ம கையில் இருக்க அமௌண்ட் கொடுத்துட்டே வரும். ஸோ அமௌண்ட் வந்து 40,000 சம்டைம்ஸ் அதிகமாக கூட கொடுக்கலாம், இல்ல 40,000 கம்மியா கூட கொடுக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட் முடியாம கூட இருக்கலாம். ஓகேவா? அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா செகண்ட் சப்டிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்னன்னா டோட்டல் அமௌண்ட், மொத்த அமௌண்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட் சேர்த்து அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல? எஸ் 10th இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன பேமெண்ட் கேட்கல, டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ 10th இன்ஸ்டால்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க கேட்டாங்கன்னா T10 கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிடலாம். நமக்கு எடுத்த டோட்டல் அமௌண்ட் சம் ஆஃப் வேல்யூஸ். ஸோ 10 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து மொத்தம் அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க கேட்கறாங்க. ஸோ தேர் ஆஸ்கிங் எஸ், அதாவது S10 கண்டுக்கணும். நெக்ஸ்ட் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு இது ரெண்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிடலாம். சம் புரியுதா? இப்போ நம்ம போலாமா சப்டிஷன்ஸ்க்கு? பாருங்க. First month he is paying rupees 4,800. Second month he is paying 4,750. Third month he is paying 4,700. So இத பார்த்தாலே we can create AP sequence. எவ்வளவு குறைஞ்சிட்டே வருது பாருங்க. First 4,800, 4,750, 4,700. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு first term 4,800, second term பாத்தீங்கன்னா T2 minus T1 போடுவீங்க. அப்போ 4,750 minus 4,800 minus 50. So difference என்ன பாத்தீங்கன்னா minus 50 rupees குறைஞ்சிட்டே வருது. அதாவது 50 rupees வந்து குறைஞ்சிட்டே வருது. So minus 50. இங்க எத்தனை பாத்தீங்கன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து given data. இது AP சீக்வென்ஸ் பார்த்தாலே தெரியுது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் AP சீக்வென்ஸ் ஒரு 50-50 டிகிரிஸ் ஆயிட்டே வருதுனால AP சீக்வென்ஸ். அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் கேட்டதுனால AP சீக்வென்ஸோட SN ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். AP சீக்வென்ஸோட SN ஃபார்முலா n/2 2a plus n minus 1 into d. கரஸ்பாண்டிங் வைஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் n 10, அப்போ 10/2 2 into a value is 4,800 plus n minus 1 10 minus 1 into d value is minus 50. So 10/2 per considering 5, 2 into 4,800, 10 minus 1 9 minus 50. So bracket means multiplication. You multiply 5 into 4,800, 2 into 4,800 9,600, 9 into 5 45 minus 450. Subtract பண்ணீங்க அப்படின்னா 9150, 9150 into 5 45,750. அப்போ டோட்டலா அந்த 10 இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க அப்படின்னா 45,750. அப்ப அமௌண்ட் வந்து அதிகமாவே போயிடுச்சு. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க 40 தான் பே பண்ணணும். ஆனா 10 இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க 45,750 பே பண்ணிட்டாங்க. சோ எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் சப்ட்ராக்ஷன். அப்ப ரிமைனிங் எவ்வளவு எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னா 5,750 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஓகேவா? சம் நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. டோட்டல் கேட்டதுனால we are finding SN, மொத்த அமௌண்ட் சம் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்க்கிறதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஐ டேக்கன் டிஃபரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.